கார் புதுசுங்க, ஆனா மாடல் பழசுங்க. சொன்னா நம்பவே மாட்டீங்க. சூப்பர் கண்டிஷன்ல, அது புது வண்டி கண்டிஷன்ல வந்திருக்குங்க. இந்த வண்டியோட டீடைல் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி குவாலிட்டியான கார் வீடியோல உடனுக்குடனா உங்க பேஜுக்கு வரும். இந்த கார் பத்தி லோ பிரைஸ்ல வந்திருக்கு. சார்ட்ட டீடைல் கேட்கலாம் வாங்க. நம்பர் பிளேட்டு கூட இல்லாமல் வந்திருக்கு. புது வண்டி மாதிரி தான் இருக்கும். புது வண்டி கிடையாது. மாடல் வந்து 2015 மாடல். புது வண்டி எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் இருக்கும். பொறுமையாக வீடியோவில் கட்டுற வண்டி குவாலிட்டி நீங்களே பாருங்கள். வண்டி அப்படியே புது வண்டி எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் அப்படியே புதுசாகவே வந்திருக்கு. 4 டயருமே புது டயரு. பாடி லைன் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஃபுல்லாகவே ஒரிஜினல் பெயிண்ட்டு, ரொம்ப தெளிவாக வந்திருக்கும். வண்டியில் எந்த ஒரு குறையுமே நீங்கள் சொல்லவே முடியாது. ஸ்கோடா ரேபிட்டில் இது வந்து 2015 மாடலு. பெட்ரோல் காருங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. நல்லா பர்ஃபெக்ட் ரன்னிங் கண்டிஷனில் புது வண்டியாகவே வந்திருக்கும். வண்டியோட குவாலிட்டி பார்த்துங்க. இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். டியூல் ஏர் பேக் இருக்குது, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஏசி கூலிங்கெல்லாம் ரொம்ப செமையாக இருக்கும். வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸோ வைப்ரேஷனோ எதுவுமே இருக்காது. புது டயரு. வண்டியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர், பெட்ரோல் காரு, நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அப் டு டேட் எல்லாமே கம்பெனி சர்வீஸு. வண்டி பெட்ரோலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18-19 கேரண்டி மைலேஜாக வரும். வண்டி வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினா நான் சொன்ன மைலேஜ் வரும். வண்டி பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. 2015 மாடலுக்கு நீங்கள் 50,000 ரூபா டவுன் பேமெண்ட் கொண்டு வந்து இந்த வண்டிக்கு லோன் போட்டு எடுக்கலாம். இந்த காரோடைய மொத்த ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 4,27,000 கிடைக்கும். குவாலிட்டி புது வண்டி மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா என் பேர் விஷ்ணு, நீங்கள் தைரியமான கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம்.